அந்த போர் சூழல் வந்துருச்சு அப்படின்னாலே உடனே கோல்டில் தான் முதல் தாக்கம் ஏற்படும். அப்போ தங்கத்தினுடைய விலை கண்ணா பின்ன விலை உயர ஆரம்பிக்கும். அதாவது 30 மில்லிகிராம் தங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாலே பல நாட்கள் மாதங்கள் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. வெள்ளி காயினாவோ பாராவோ நமக்கு பயன்பாடு இல்லை அப்படின்னா நிச்சயமா நீங்க காயின் வாங்கலாம், பார் வாங்கலாம். நகைச்சுவை ரீசிட்னா எப்படின்னா 5000 ரூபா கட்டினா 15 மாதம் 75,000 ரூபா கட்டுவாங்க. வெறும் 5000 ரூபா போனஸ் 80,000 ரூபாய்க்கு பொருள் எடுத்துக்கலாம். அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ உங்களுடைய விருப்பத்தின்படியும் டிசைன்ஸ் படியும் கம்மியான கேரட் உள்ள நகைகள் வாங்கினீங்கன்னா கம்மியான விலை போகும். சார் வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். 2வது பிரான்ச்சை திறந்திருக்கீங்க சார். இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப கோல்டோட ரேட் அடுத்து என்ன வரைக்கும் போகும் சார்? இந்த போருடைய பதட்ட நிலை தான் இப்போ உருவாகி இருக்கு. சப்போஸ் இந்த போர் நடக்குமாயின் இதனுடைய விளைவுகள் அப்படின்றது ஒரு கிராம் ஒன்றுக்கு 2000 ரூபாயும், ஒரு சவரன் ஒன்றுக்கு 16,000 20,000 ரூபாய் அதிகபட்சமாக கண்டிப்பாக வந்துடும். அது எவ்வளோ நாள் அப்படின்னா, இந்த போர் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே அடுத்த ஒரு 2-3 தினங்கள்லேயே விலை கிடுகிடுன்னு விலை உயர ஆரம்பிச்சிடும். அதனுடைய தொடர்ச்சி என்ன ஆகும்னு யாராலுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டு. சார் நீங்க இந்த வருஷத்தோட எண்டில் ஒரு பவுன் 80,000 போயிருன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு போன மாசம் வாக்கில் பவுனுக்கு ஒரு 5% குறையும்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் 80,000 போல, ஆனால் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. இன்னும் இந்த வருஷத்துல 6 மாசம் பேலன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுன்றீங்க. அது எவ்வளவு நாளுக்குள்ள போகுன்றது உங்க கணிப்புங்க சார்? இல்லை, இது நம்ம பரவலாக பார்த்தப்போ 80,000 அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஒரு கிராம் ஒன்று 10,000 ரூபா வரும் அப்படின்னு. ஆனால் அதே சமயத்தில் பல்வேறு காரணங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளோட இது கூடுன்றதும். அந்த பல்வேறு காரணங்களில் முக்கியமான காரணம் அப்படின்றது இந்த போர் பதட்ட நிலை அப்படின்றது. அந்த போர் சூழல் வந்துருச்சு அப்படின்னாலே உடனே கோல்டில் தான் முதல் தாக்கம் ஏற்படும். அப்போ தங்கத்தினுடைய விலை கண்ணா பின்ன விலை உயர ஆரம்பிக்கும். அதனால் இது இப்போ ட்ரம்ப்புடைய கையில் தான் இருக்குது. இந்த போருடைய நிலைப்பாடு அதை பொறுத்து இருக்குது. அது சமரசமாக போய் நிப்பாட்டிட்டாங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு சின்ன ஒரு ஏற்ற இறக்கம் 1%-2% மட்டும்தான் விலை ஏற்றம் இறக்கம் அப்படின்ற லெவலில் இருக்கும். இன்கேஸ் போர் வந்துடுச்சு அப்படின்னா யாராலுமே கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு தாக்கம் தங்கத்தினுடைய மீது இருக்கும். சார் இப்போ கோல்டோட ரேட்டு கடன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ காசு இருக்கவங்க வாங்கிடுவாங்க. அதே காசு இல்லாதவங்க தங்கத்தை வாங்கணும்னா என்ன பண்ணலாம் சார்? செய்கூலி சேதாரம் இல்லாம வாங்க முடியுமா, இல்ல தங்கத்திலே இனிமே வாங்க முடியுமா? முதல்ல செய்கூலி சேதாரம் இல்லைன்னா தங்கம் ஒன்றும் சும்மா வந்துடாது. தங்கத்தை வாங்கக்கூடிய பணம் நம்ம கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குறைவான சேதாரம் இருக்கா, குறைவான கூலி இருக்கா, இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதற்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த வழி ஒன்று இருக்குது. சிறு சேமிப்பு திட்டம், நகை சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நகை சேமிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஸ்கீம். அதில் வாடிக்கையாளர்கள் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் மாதம் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட், அதாவது 2,000 ரூபாய் இல்லை 3,000 ரூபாய் 5,000 ரூபாய், குறைந்தபட்சம் 1,000 ரூபாயும் அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் கூட இருக்குது நகைச்சீட்டு. அந்த மாதிரி மாதம் கட்டணும் அப்படின்னா ஒரு என்டையர் அந்த பீரியட் முடிஞ்ச உடனே அந்த நகைக்கு செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் பொருள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுலேருந்து நாம் தப்பிச்சுக்கலாம். மாதம் ஒரு 3,000 ரூபா அப்படின்னா 3,000னா 300 மில்லிகிராம் வைங்களேன். 300 மில்லிகிராமுக்கு உண்டான கிராம் கணக்கில் 1,000 ரூபா 3,000 வச்சுக்கிட்டா தான் சேர்ந்துடும். மாதம் அப்படியே இருப்போம். அது அன்னன்னைக்கு விலை என்ன இருக்கோ அது ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போது கடைசியில் முதிர்வு காலம் முடிஞ்சவொடனே பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ கிராம் சேருதோ அந்த கிராமுக்கு, ஏன்னா கிராமாக தானே கட்டிக்கிட்டே இருக்கும், முடிஞ்ச உடனே அதுக்கு நகை எடுத்துக்கலாம். இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னைய காலத்திலலாம் இந்த ஸ்கீம் கிடையாது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம்
நகைச்சுவை சீட்னா எப்படின்னா 5000 ரூபா கட்டினா 15 மாதம் 75,000 ரூபா கட்டுவாங்க. வெறும் 5,000 ரூபா போனஸு 80,000 ரூபாய்க்கு பொருள் எடுத்துக்கலாம். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னைக்கு இந்த தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து இந்த மாதிரி ஸ்கீம் போட்டோனையுமே இது வந்து வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லாபகரமான ஒரு திட்டம். அவங்க வந்து எளிதில் பயனடையக்கூடிய ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் சேர்ந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா அமையும். சார், இப்போ கோல்டு ரேட் கண்டினியூஸாக ஏறுறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காசு கிடைக்கும் போது தான் 1 கிராம் காயின் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ காயின் வாங்குறதுக்கும் சேதாரன்றது இருக்குது. காயின் வாங்கும்போது அதில் ஃபேக் காயின்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை 916 தான் வாங்கணுமா, எப்படி பார்த்து வாங்குறதுங்க சார் காயினை? காயினில் ஃபேக் காயின் வருது. அதை வந்து நாம தான் பார்த்து வாங்கணும். தரத்தோடு வாங்கணும், பில்லோடு வாங்கணும், அந்த குவாலிட்டியை செக் பண்ணி வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல விஷயமா உங்களுக்கு வருங்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கம்மியாக கிடைக்கிது, டைசார்ஜ் இல்லாமல் கிடைக்கிது, விலையும் கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி போனோம்னா அந்த குவாலிட்டியில் அவங்க கலப்படம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் இது கடைக்காரர்களுக்கு தெரியும். ஒரு வாடிக்கையாளராக அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே ₹1 ₹2 கூட போனாலும் நல்ல ஜென்யூனாக ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஷாப்பில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சார், இப்போ வந்து லேப் க்ரோன் டைமண்ட் மாதிரியே கோல்டும் வரப்போகுது, செயற்கையாக கண்டுபிடிக்க போகிறாங்க, அதுக்கான துகள்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. தங்கம் செயற்கையாக வர வாய்ப்பு இருக்காங்க சார்? இதுவரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இனியும் வராது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு மேலே தங்கம் புழக்கத்தில் இருக்குது. அப்படி ஒரு கால் வர்ற மாதிரி இருந்துருந்துச்சுன்னா இந்த ஆராய்ச்சியாளர்கள், அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா, நாம் இப்போ இருக்கோன்னா அடுத்த 100 வருஷம் 200 வருஷத்தை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன வேணும், மார்க்கெட்டில் என்ன வரும், எப்படி பண்ணலாம், தங்கத்தை செயற்கையாக கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்ற லெவலில் அவங்களுடைய லெவல் இருக்கும். அந்த ஆதிக்கம் அவங்கள்ட்ட இருக்குது. அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. அவங்களுமே இதை இன்னும் பண்ணலை. இப்போ கூட ஒரு செய்தி வந்துச்சு, தங்கத்தை வந்து இது பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இதை வச்சு அணுக்களை வச்சு உடைச்சி அதை பண்ணாங்க. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா ஒரு 0.030, அதாவது 30 மில்லிகிராம் தங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாலே பல நாட்கள் மாதங்கள் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த பல மாதங்கள் வெயிட் பண்ணி அதை ரெடி பண்ணோன்னா அதனுடைய வர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 280 ரூபா. அந்த அளவுக்கு மதிப்புள்ள தங்கத்தை தான் உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அது இப்போதைக்கு சாத்தியமே இல்லை. அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாடுமே அதில் ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய தங்கத்தினுடைய இருப்பை கூட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் அது வரத்துக்கு நீண்ட நாட்கள் ஆகும். மோர் ஜென்ரேஷன் கூட சொல்லலாம். யார் கையிலையும் இல்லைல்ல, வராதுன்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு சந்தர்ப்பங்கள் கிடையாது, வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சார், இப்போ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெள்ளியும் ஒரு நல்ல ஆப்ஷன். வெள்ளியோட ரேட்டும் கோல்டு ஏறுற அளவுக்கு இப்போ கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. வெள்ளியில் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளியுடைய தங்கமாவது வந்து ஒரு பண்ட மாற்று முறையிலேயோ இல்லை டாலர் அச்சடிக்கணும், ரூபாய் அச்சடிக்கணும் அப்படின்னா தங்கத்தினுடைய தேவைப்பாடு இருக்கும். இருப்பு இவ்வளோ இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. வெள்ளிக்கு அதுக்கு இது கிடையாது. பட் வெள்ளியுடைய பயன்பாடுன்னு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், அப்புறம் சோலார் சிஸ்டம், அதுக்கு தேவையானது, ஏவுகணைகள், விண்வெளி ஏவுகணைகளுக்கு வேணுன்றது, அப்புறம் இவி கார், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே வெள்ளியுடைய பயன்பாடு, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் எல்லாத்துக்கும் வெள்ளியுடைய பயன்பாடு. இந்த மாதிரி பல்வேறு விஷயத்தில் வெள்ளியுடைய தேவைகள் ஜாஸ்தி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெள்ளியுடைய வரவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அதனுடைய ரேட்டும் விலை உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வெள்ளி வாங்கலாமாங்க சார்? எப்படி வாங்கணும்? வெள்ளி வாங்குறவங்க ஆபரணமாக வாங்கிக்கலாமா, இல்லை காயினாக வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டா, இல்லை 100 கிராம் பாராக தான் வாங்கி வைக்கணுமாங்க சார்? இல்லை, எந்த ஃபார்மெட் வேணால் வாங்கி வைக்கலாம். நம்மளுடைய உபயோகத்தை பொறுத்து தான் இருக்குது.
வெள்ளி வந்து காயினாவோ பாராவோ நமக்கு பயன்பாடு இல்லை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் காயின் வாங்கலாம், பார் வாங்கலாம். இல்லை எனக்கு பயன்பாடு இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணணும். எப்பயுமே சொல்லுவாங்களே சில பேர், எனக்கு சேமிக்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரினா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டு தட்டு வாங்கலாம், பூஜை பொருட்கள் வாங்கலாம், குத்துவிளக்கு இந்த மாதிரி பெரிய பொருட்கள் வாங்கலாம். அன்றாடம் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ டம்ளரு, கப்பு, இந்த மாதிரி ஸ்பூனு எல்லாமே வாங்கலாம். அதனால் நம்மளுடைய பயன்பாடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணன்றது என்னுடைய கருத்து. சார் தங்கம் வாங்கும்போது என்னெல்லாம் கவனிச்சு வாங்கணும் சார் இப்போ இருக்க சூழ்நிலை? ஏன்னா விலை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் சார்? ஒன்றும் இல்லை, ஒரே விஷயம்தான், தரத்தை பார்த்து வாங்கணும். அந்த தரத்தை உறுதி செய்கிறதுக்கு தான் மத்திய அரசாங்கம் வலியுறுத்தியிருக்காங்க BIS ஹால்மார்க் அப்படின்னு. அது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வாங்கணும். அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் வேறு எதுவுமே அந்த ஏமாற்றத்துலேருந்து நீங்கள் தவிர்க்கப்படுவீங்க. அதனால் அந்த ஹால்மார்க் சிம்பிள் இருக்கான்னு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். சார் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் ரேட் ஜாஸ்தி ஆகிறதுனால லைட் வெயிட் நகையை விரும்புகிறாங்க சார். 18 கேரட் 9 கேரட் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேரட் குறைந்த நகைகளை வாங்கலாமாங்க சார்? தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அந்த கேரட் நகைகள் வந்து விலையும் வந்து இப்போ கம்மி தான். ஒரு கிராம் வந்து 7600 இன்றைக்கி இருக்குது. நீங்கள் 7200 கொடுத்தா வாங்குவீங்க. இதே 916 வாங்குறதா இருந்தால் இன்றைக்கி 9210 இது வாங்குறப்போ 7600. நாளைக்கு இதை ரீசேல் பண்ணுறப்பையும் அந்த ரேட்லேருந்து ஒரு 4% குறைய போகுது, அவ்வளோதான். அதனால் உங்களுடைய விருப்பத்தின்படியும் டிசைன்ஸ் படியும் கம்மியான கேரட் உள்ள நகைகள் வாங்கினீங்கன்னா கம்மியான விலை போகும்.